வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு 23,000 ரூபாய் சம்பளத்தில் மின்சாரத்துறையிலேருந்து ஒரு வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. மொத்தம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 28,000 ரூபா காலி பணியிடங்கள் இப்போ இதுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. உடனடியாக நீங்கள் வந்து விண்ணப்பிச்சுக்கலாம். இது வந்து ஒரு சூப்பரான ஒரு வேலைவாய்ப்பு. 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களுமே இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் இந்த வேலைவாய்ப்புக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கிடையாது. இன்னும் நிறைய விதமான எலிஜிபிள் அப்டேட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நான் ஒன் பை ஒன்னாக அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் வந்து பொறுமையாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நிறைய விதமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? இதில் என்னென்ன அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ வயது தலைவர்கள் கொடுத்துருக்காங்க, என்னென்ன கம்யூனிட்டிக்கு என்னென்ன அப்டேட்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய நிறை குறைகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இதில் இருக்கக்கூடிய முழு அப்டேட்டையுமே நாங்கள் ஒன் பை ஒன்னாக அப்டேட் பண்ணுவோம். அதனால் நீங்கள் பொறுமையாக வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் கேட்ட ஒரு 3 விதமான ஜாப்ஸ். ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ரேஷன் கடை வேலைவாய்ப்பு. இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா உதவியாளர். எந்த ஒரு ஜாப்ஸாக இருந்தாலும் சரிங்க, எங்களுக்கு உதவியாளர் மட்டும் இருந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதில் உதவியாளர் போஸ்டிங் மட்டும் நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படின்னாலும் இந்த ஒரு வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வரக்கூடிய வீடியோக்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சத்துணவலியே இந்த உதவியாளர், சமையலர், உதவியாளர், அதாவது சமையல் உதவியாளர் அப்படின்னு 2 போஸ்டிங் வந்து அலாட் பண்ணுறாங்க. இந்த 2 போஸ்டிங்கில் ஏதாச்சும் ஒரு போஸ்டிங் கிடைச்சா கூட போதும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் இருக்காங்க. ஓகேங்களா? நிறையா பேர் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. முக்கியமாக வந்து இந்த உதவியாளர் போஸ்டிங்க்கு இப்போ ரெடி ஆகுங்க. இப்போ வந்து அப்ளிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுக்குண்டான ப்ராசஸ் போயிட்டு இருக்குது. யாரெல்லாம் சேலம் மாவட்டத்தில் இருக்கீங்களோ அவங்க எல்லாத்துக்கும் ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டு அங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நாங்கள் வந்து ஜியோ வச்சு அங்கே சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய ஆஃபீஸஸை வச்சு விசாரிக்கிறப்ப இந்த ஜாப்ஸ் வந்து அலாட் பண்ணிட்டாங்க. அப்ளிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. சேலத்தில் முன்கூட்டியே எல்லா விதமான வேலைவாய்ப்பும் நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். நீங்கள் சேலம் மாவட்டத்தில் இருக்கீங்க அப்படின்னா உடனடியாக நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷனை போடுறது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு போகக்கூடிய ப்ரொசீஜருக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நீங்கள் இன்னும் இது பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா உடனடியாக கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து அப்டேட் கொடுக்குறோம். அதன் பிறகு நீங்கள் வந்து எல்லா விதமான சோர்ஸையும் பார்த்து விண்ணப்பிச்சுக்கலாம். என்னென்ன அப்டேட் வந்திருக்கு எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை முழுமையாக பார்த்துக்கோங்க. இதில் ஏதாச்சும் சந்தேகம் இருக்குது அப்படின்னா உடனடியாக வந்து எங்களை தொடர்பு பண்ணலாம். எல்லா விதமான தகவல்களையுமே நாங்கள் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்திருக்கக்கூடிய ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்க்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் முதல்லே வந்து 23,000 ரூபாய் ஸ்டார்டிங்கு. செகண்டு, 3வது அப்படி பார்க்கல உங்களுக்கு 1 லட்ச ரூபாய்க்கு அபோவ் வந்து உங்களுக்கு சேலரி கொடுப்பாங்க. அதாவது இந்த மின்சாரத்துறை பொறுத்த வரைக்கும் இந்த மின்சாரத்துறையிலே நிறைய விதமான பார்ட் ஆஃப் கேட்டகரி இருக்குது. நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷனோ அதுக்கு தகுந்தாற் போல். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்பம் ஏறுபவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவருக்கு மாதம் எவ்வளோ சம்பளம் இருக்குங்கிறீங்க? நம்ம ஒரு 10,000 20,000 இருக்குதுன்னு நினைக்கிறோம். ஆனால் அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 25 மாதம் 25,000 ரூபா சேலரி. கம்பத்துக்கு இவ்வளோ படிக்காசு அப்படின்னு இருக்குது. வீட்டுக்காரங்க யாரை கூப்பிட்றாங்கன்னா அவங்கக்கிட்ட அமௌண்ட்டு கொடுப்பாங்க. இதுமாரி நிறையா சலுகைகள் இருக்குது. ஆனால் அந்த சலுகைகள்லாம் நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா கட்டாயமாக நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு இன்கம் இந்த அரசாங்கத்தில் எடுக்கலாம். அரசு தரப்பில் இருந்தே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கேங்மேன் வேலைவாய்ப்புக்கு எடுக்காமல் எல்லாம் வந்து டெம்பரவரி ஆட்களில் ஒரு நாளைக்கு 100-200 கொடுத்து கூப்பிட்றாங்கள அவங்கள கூப்பிட்டு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே வந்து மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க.
ஆட்களை இப்போ நியமனம் பண்ண போகிறாங்க. அதுக்கான ப்ராசஸிங் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போன்ற அறிவிப்புகள் வரக்கூடிய வேலைவாய்ப்புகளும் அப்பப்போ நாங்கள் வீடியோவில் சொல்லுவோம். நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வந்த அறிவிப்புகளையும் எப்படி சரியாக பயன்படுத்துறது அப்படிங்கிறதையும் நாங்கள் வந்து அப்டேட் பண்ணுவோம். இது என்னங்க ரொம்ப லாங்காக இருக்குது, நான் நம்ம ஊர்லேயே இந்த வேலைவாய்ப்பு கிடைச்சா பரவாயில்ல அப்படின்னு நான் யோசிக்கிறேன் அப்படின்னா, எல்லாருக்குமே டைமு கிட்ட அமைஞ்சிடாது. ஒரு சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தூரமாக அமையும். 2-3 வருஷம் கழித்து கிட்டமாக வந்து வாங்கி வைக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கொஞ்சம் அமௌண்ட்டு செலவானாலுமே பக்கமாக போஸ்டிங் வாங்கிக்கலாம் பிற்காலத்தில். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வேலை கிடைத்தாலே போதும். வேலை கிடைச்சிது அப்படின்னாலே உங்களுக்கு ஓகே, கம்ஃபர்டபுளாக நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. கட்டாயமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே வந்து வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிங்க. ரொம்ப லாங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இது பண்ணாதீங்க. இதில் வந்து ரெண்டு மெத்தேடு கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் மெத்தேடும் கொடுத்துருக்காங்க, ஆஃப்லைன் மெத்தேடும் கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறதில் நீங்கள் ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். இதோட பிடிஎஃப் லிங்க் நான் வந்து கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இது எப்படியெல்லாம் தேர்வு பண்ணுறாங்க, எப்படியெல்லாம் செயல்படுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் வந்து இது பண்ண முடியும். அதனால் தெரிஞ்சுக்கோங்க. இந்த கலெக்டர் ஆஃபீஸ்லேயும் இப்போ உதவியாளர் எடுக்கிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா தருமபுரி மாவட்டத்தில் எடுத்திருக்காங்க. எதை இஷ்யூ காரணமாக மறுபடியும் நிறுத்தி வச்சுருக்காங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் அடுத்தடுத்த மாவட்டத்துக்கு அறிவிப்புகள் வரும். ஆனால் எப்போ வரப்போகுது அப்படிங்கிறது தெரியல. கட்டாயமாக அறிவிப்புகள் வரும் இன்னும் ஒரு சில நாட்களில். நீங்கள் அதன் பிறகு வந்து எல்லாமே நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா தேர்வு செய்யும் முறை. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பணிக்கு தகுதியுடைய விண்ணப்பங்கள் கீழ் கொடுக்கப்பட்டுள்ள தேர்வு செய்யும் முறை பட்டியலில் தேர்வு செய்யப்படுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸஸ் டெஸ்ட் இருக்கும், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே கம்ப்யூட்டர் பேஸஸ் அப்படின்னாலே நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க. அந்த கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ண தெரியல, எக்ஸாமினேஷனே அதில் தான் நடக்குது, டெஸ்ட்டே அதில் தான், அதுவே ஒர்க் பண்ண தெரியல அப்படின்னா அதுக்குண்டான ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்து உங்களை வெளிநடப்பு செய்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை வந்து கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் வந்து கரெக்டாக ஸ்டார்டிங்லேயே நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா பேசிக் கிளாஸ் 1 மாதம் பார்த்தீங்களா கோர்சஸ் இருக்குது, அதுக்கு போய் நீங்கள் வந்து கற்றுக்கிட்டு வந்துடுங்க. விண்ணப்ப கட்டணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூ, பிடி, எக்ஸ் சர்வீஸ்மேன் விண்ணப்பதாரர்கள் கட்டணம் கிடையாது. ஜென்ரல், இடபிள்யூஎஸ்ஸு, ஓபிசி விண்ணப்பதாரர்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 300 ரூபாய் வந்து ஃபீஸ் பே பண்ணணும். அதே வந்து பார்த்திங்க அப்படின்னா கட்டண முறை வந்து ஆன்லைன் மூலமாக தான் கட்டணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூ, பிடி, எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்களுக்கெல்லாம் விண்ணப்பதாரர்களுக்கு கட்டணம் கிடையாது. அதே ஜென்ரலில் வரீங்க, இடபிள்யூஎஸில் வரீங்க, ஓபிசியில் வரீங்க விண்ணப்பதாரர்களுக்கு 300 ரூபா பே பண்ணணும். இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக நீங்கள் வந்து பார்த்து இது பண்ணிக்கலாம். இதில் ஏதாச்சும் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இன்னும் நிறைய விதமான தகவல்களை நாங்கள் 1 by 1 அப்டேட் பண்ணுவோம், பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலுமே எங்களை வந்து தொடர்பு பண்ணலாம். எல்லா விதமான தகவல்களையும் 1 by 1 அப்டேட் பண்ணுவோம். நிறைய பேர் இந்த கேங்மேன் வேலை வாய்ப்பு தான் கேட்டுகிட்டே இருக்கீங்க. அதுக்குன்னு அப்டேட் வந்துடுச்சு. நீங்கள் வந்து உடனடியாக விண்ணப்பிச்சுக்கிறது பரவாயில்ல. ஏதாச்சும் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா எங்களை தொடர்பு பண்ணலாம். அதேமாரி இந்த கூட்டுறவுத்துறையில் உதவியாளர் வேலைவாய்ப்பு கேட்டிருக்கீங்க, அதுக்கு இன்னும் எந்த ஒரு முடிவுமே எடுக்கலை. அது அப்படியே தான் வச்சுருக்காங்க. இந்த கூட்டுறவு உதவியாளர் அந்த ஒயிட் ஷர்ட் ஒயிட் பேண்ட்டு அந்த ஜாப்ஸ் யாருக்காச்சும் வேணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. எவ்வளோ நம்பர்ஸ் வந்து வேணும் அப்படின்னு சொல்கிறாங்களோ அதுக்கு தனியாக எஃபெக்ட் போட்டு அதுக்கு ஏதாச்சும் கேதர்ஸ் ரெடி பண்ண முடியும் அப்படின்னா நாங்கள் ரெடி பண்ணி உங்களுக்கு வந்து வீடியோவாக கொடுக்குறோம். இல்லை அப்படின்னா நாங்கள் வந்து கம்யூனிட்டி டேப்பில் போஸ்ட்டாக கூட கொடுக்குறோம், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இதுமாரி பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தினந்தோறும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா
நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.